இந்தியாவுக்கு எதிரான 4வது டெஸ்டில் ஆஸ்திரேலிய அணி 6 விக்கெட் இழப்புக்கு 236 ரன்கள் எடுத்து தடுமாறி வருகிறது. இதனால் இந்திய அணி தொடர் வெற்றியை நெருங்கும் நிலையில் உள்ளது. அடிலைட்டில் நடைபெற்ற முதல் டெஸ்டில் இந்தியா 31 ரன்கள் வித்தியாசத்திலும், பெர்த்தில் நடைபெற்ற 2வது டெஸ்டில் ஆஸ்திரேலியா 146 ரன்கள் வித்தியாசத்திலும் வெற்றி பெற்றன. 3வது டெஸ்ட் ஆட்டத்தில் இந்தியா 137 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்று ஆர்டர் கவாஸ்கர் கோப்பையை தக்க வைத்துக் கொண்டது. இந்த நிலையில் 4வது டெஸ்ட் சிட்னியில் தொடங்கியது. டாஸ் வென்ற இந்திய கேப்டன் கோலி பேட்டிங்கை தேர்வு செய்தார். இந்திய அணி முதல் இன்னிங்ஸில் 7 விக்கெட் இழப்புக்கு 622 ரன்கள் எடுத்து டிக்ளேர் செய்தது. புஜாரா 193 ரன்களும், விக்கெட் கீப்பர் ரிஷப் பந்த் 159 ரன்கள் எடுத்து இந்திய அணியை மிகப்பெரிய ஸ்கோர் எடுக்க உதவினர். இதன் பிறகு நேற்று 10 ஓவர்கள் வரை விளையாடிய ஆஸ்திரேலிய அணி முதல் இன்னிங்ஸில் விக்கெட் இழப்பின்றி 24 ரன்கள் எடுத்தது. ஹாரிஸ் 19 ரன்களும், கவாஜா 5 ரன்களுடன் களத்தில் இருந்தார்கள். ஆஸ்திரேலிய அணி முதல் இன்னிங்ஸில் 10 விக்கெட்டுகளும் மீதமுள்ள நிலையில் 598 ரன்கள் பின்தங்கியிருந்தது. இன்றைய ஆட்டத்தின் முதல் பகுதி ஆஸ்திரேலிய அணிக்கு ஓரளவு சாதகமாக அமைந்தது. தொடக்க வீரர் ஹாரிஸ் விரைவாக ரன்கள் சேர்த்து நம்பிக்கையை ஏற்படுத்தினார். ஆனால் கவாஜா 27 ரன்களில் குல்தீப் யாதவ் பந்து வீச்சில் ஆட்டமிழந்தார். 67 பந்துகளில் அரை சதம் எட்டினார் ஹாரிஸ். 2வது விக்கெட்டுக்கு ஹாரிஸும் லபுசானும் 103 பந்துகளில் 50 ரன்கள் எடுத்தார்கள். உணவு இடைவெளியின் போது ஆஸ்திரேலிய அணி 1 விக்கெட் இழப்புக்கு 122 ரன்கள் எடுத்திருந்தது. ஆனால் அதன் பிறகு தனது வழக்கமான சறுக்கலை எதிர்கொண்டது ஆஸ்திரேலிய அணி. ஜடேஜா பந்தை தவறுதலாக ஆடி 79 ரன்களில் ஆட்டமிழந்தார் ஹாரிஸ். ஷான் மார்ஸ் 8 ரன்கள் மட்டும் எடுத்து ஸ்லிப் பகுதியில் கேட்ச் கொடுத்து ஜடேஜா பந்து வீச்சில் வெளியேறினார். மிகவும் சோம்பலான புட்வொர்க் என்று வர்ணியில் அவரை விமர்சனமும் செய்தார் முன்னாள் கேப்டன் கிளார்க். இதன் பிறகு கோலி விரித்த வலையில் வீழ்ந்தார் லபுசான். லெக் சைட் பகுதியில் பேட்ஸ்மேனுக்கு அருகே ஃபீல்டர்களை நிற்க வைத்து பரிசோதித்து பார்த்தார் கோலி. அவர் எண்ணியது போலவே அப்பகுதியில் நின்றிருந்த ரஹானேவிடம் கேட்ச் கொடுத்து 38 ரன்களில் வெளியேறினார் லபுசான். ரஹானே அருமையான ஃபீல்டர் என்பதால் நொடிப்பொழுதில் அதை சரியாக கேட்ச் பிடித்து அசத்தினார். இந்த தொடரில் ஓரளவு நன்கு விளையாடிய டிராவிஸ் ஹெட் பந்து வீசிய குல்தீப் யாதவிடமே கேட்ச் கொடுத்து 20 ரன்களில் ஆட்டமிழந்தார். இதன் பிறகு ஆஸ்திரேலிய அணியின் தடுமாற்றம் நிற்கவில்லை. கேப்டன் பெயின் 5 ரன்களில் குல்தீப் பந்தில் போல்ட் ஆனார். ஆஸ்திரேலிய அணி 83.3 ஓவர்களில் 6 விக்கெட் இழப்புக்கு 236 ரன்கள் எடுத்திருந்த நிலையில் மழையால் ஆட்டம் பாதிக்கப்பட்டது. இதன் பிறகு ஆட்டத்தை மீண்டும் தொடங்க முடியாமல் போனது. இதனால் நாளை அரை மணி நேரம் முன்பாக ஆட்டம் தொடங்க உள்ளது. 3ஆம் நாள் முடிவில் முதல் இன்னிங்ஸில் 4 விக்கெட்டுகளை மீதமுள்ள நிலையில் 386 ரன்கள் பின்தங்கியுள்ளது ஆஸ்திரேலிய அணி. ஹான்ஸ்கேப் 28 ரன்களும், கமின்ஸ் 25 ரன்களுடன் களத்தில் உள்ளார்கள். இந்திய தரப்பில் குல்தீப் 3 விக்கெட்டுகளும், ஜடேஜா 2 விக்கெட்டுகளும், ஷமி 1 விக்கெட்டும் எடுத்துள்ளார்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சேரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.